பெரிய கஷ்டம். கூர்ம மாதிரி ஊர்ந்து போகிறார். அப்போ ஒரு 2 மைல் போயிருக்கார். அவ்வளோதான் முடிஞ்சது அவரால். ராத்திரி முழுக்க போய் அப்போ விடியற் காலம்பரை ஆயாச்சு. ஒரே பசி, ஒரே கலப்பு. அதான் சாப்பிட்டா தேவலையன். அப்போ யாரோ ஒருத்தர் வந்தார். யார் நீங்கள், எங்கே ஊர்ந்துருக்கேள் அப்படின்னார். அவர் சொன்னால், நான் பன்றியபுரம் பயின்றிருக்கேன். அப்படியா? ஆஹா, கை கால் நன்னா இருக்கவா கூட போக ட்ரை பண்ணுறதில்ல, நீங்கள் பண்ணுறேளே வசத்தி. உங்களை பார்த்தா ரொம்ப கலப்பாக இருக்குது, நான் அன்னம் பண்ணி தரேன் சாப்பிடுங்கன்னு. ஒரு கேட்டார், நீங்கள் யார்? நான் பன்றியபுரத்தில் ஒரு வியாபாரி, பெரிய கடை ஒன்று வச்சுருக்கேன். பேர் விட்டோபான்னு பேர். பரவாயில்லைக்கெல்லாம் ஏதான நிறைய வியாபாரம், பலவிதமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். எந்த வியாபாரம் சொல்ல முடியும்? நிறைய வியாபாரம், நிறைய பேர் வருவோம், ஒவ்வொருத்தருக்கு அது இதுன்னு கொடுக்கல் வாங்கல் நிறைய உண்டு. பெரிய பிஸ்னஸ். அப்போ இப்படி வருவோம், பன்றியபுரத்தையும் வருவேன். போகிற வழியில் இப்படி யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவோம். அப்படியே ஒவ்வொரு கிராமத்துலேயும் அங்கே தான் கிடச்சுன்னா அதை வாங்குவோம், அடுத்த கிராமத்தில் விற்போம். இப்படி வாங்கிறது விற்கிறது, இப்படியே போய்ட்டு கடைசியில் பன்றியபுரம் போவேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவர் அழகாக சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தார். இவரே அந்த கூர்மதாசரை தூக்கி மடியில் வச்சுட்டு ஊட்டி விட்டார். அப்புறம் கூர்மதாசர் உடம்பெல்லாம் தொடச்சி விட்டார். அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் மலம் மூத்திரம் வருது, அதுக்கு என்ன போங்கோளேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அந்த கால் இடுக்கில் வச்சுப்பா தெரியுமா, இந்த காலை நீட்டின்ற அம்மா அந்த மாதிரி வச்சுட்டு இவர் சாச்சின்றார். அவர் சொன்னால் அழறார், எங்கள் அம்மா அப்பா கூட எனக்கு இப்படி பண்ணதில்லை. அவர் சொன்னார், அதுக்கு என்ன அம்மா அப்பா வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன போச்சு. உடனே மலமூத்திரமெல்லாம் போனார். அவரே தொடச்சி அலம்பி எல்லாம் விட்டார். அவரே ஒரு வஸ்திரம் எல்லாம் கட்டி விட்டார். ஆனால் வஸ்திரம் விலகித்தனா கூட மாற்ற முடியாது. கை இல்லை பார்த்தல, காலில் கூட உள்ள கை ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதுக்கப்புறம் அவர் சொன்னால், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் இங்கே அக்கம் பக்கத்துலலாம் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது, நான் பண்ணிகிட்டுருக்கேன். நீங்கள் எப்படி ஒரு 2 மைலுக்கு மேலே உங்களால் போக முடியாது, நீங்கள் எப்படி அடுத்த கிராமத்துக்கு தான் போவேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிற அப்புறம் போங்க, நான் அந்த கிராமத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னுட்டார். இவர் சொன்னார், என்னோட இதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும். இல்லை எனக்கும் அதே டைம் தான் ஆகும். நீங்கள் 2 மைல் இப்படி ஊர்ந்து போகிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதுக்கும் நீங்கள் உங்களை வரதுக்கு சரியாக இருக்கும். இப்படியே ஒவ்வொரு நாளாக அவர் கேட்குறார். அவர் இந்த கூர்மதாசர், நீங்கள் பன்றியபுரம்னா சொல்லுங்கோளே, இந்த பாண்டரங்கன் எப்படி இருப்பான், அவனோட பக்தாளை பற்றிலாம் சொல்லுங்கோளே, யாரெல்லாம் சிரேஷ்டமான பக்தர்கள் அங்கே பன்றியபுரத்தில் இருக்கா. அப்போ அந்த விட்டோபா சொல்கிறார், அந்த வியாபாரி நாமதேவர்னு ஒரு பக்தர் இருக்கார், நல்ல பக்தர், நாங்கள்லாம் அவரை பார்த்தாலே கை கூப்புவோம். அது மாதிரி அவர் வீட்டில் ஜனாபாயின்னு ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்குது, ரொம்ப நல்லா பக்தி பண்ணுவா, நிறைய பக்தா உண்டு. பன்றியபுரமே பூலோக வைகுந்தம். ஆனால் அவள் எல்லாரோட நீங்கள் வசதியான பக்தர். ஒரு சச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் சாதாரண பக்தன். இல்லை பக்தி யார் பண்ணாலும் வசதி தான் அப்படின்றார். அப்புறம் காத்தால சாப்பாடு, மத்தியானம் அப்பப்போ ஓடி வேலைக்கு போயிட்டு இருக்கார். ஓடி வர்றார். காத்தால சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு நடத்துவான். பகவான் நடத்துவான். சத்தியமாக சொல்கிறேன், நம்பினார் கைவிடப்படார். பாண்டரங்கனை நம்பினார் கைவிடப்படார், நம்பினார் கெடுவதில்லை. 4 நாளாக உடம்பு முடியலை, அப்படியே கண்ணெல்லாம் சொருகி தள்ளுறது என்ன. ஆனால் ஓடி டாக்டர் வீட்டுக்கு வந்து பார்க்குறாள், பிளட் டெஸ்ட் வீட்டுக்கு வந்து பண்ணுறா, எதுவாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு சுற்றி வராள். யாருக்கு யாரோட பந்தம், நாம ஜபம்ன்ற ஒரு பந்தம் இத்தனை பேரோடு என்னை சேர்த்து வச்சிருக்கேன். அந்த பந்தம் என்னை காப்பாற்றிட்டு. நான் என் வீட்டில் இருந்தால் கூட இப்படி ராஜ உபச்சாரம் நடந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. மாற்றி இது வேணுமா அது வேணுமா. ராத்திரி 10 மணிக்கு டாக்டர் வந்து பார்க்குறாரு, 11:30 மணிக்கு வந்து ஊசி போடுறா, காத்தால எப்படி இருக்குன்னு கேட்குறா, இது வேணுமா அது வேணுமா, என்ன சாப்பிட்ற. இப்போ இது ராத்திரி 12 மணிக்கு போய் மருந்து வாங்கி கொடுக்குறா அப்படின்னா எங்கே எழுந்துறான்னா, விட்டலனுடைய கிருப்பை நடத்தின்னு இருக்கு. அவனுடைய கிருப்பை வீண் போகாது. சுயம் அனுபவத்தில் சொல்கிறேன். பல ஊர்கள் போகிறேன், பல இடங்கள் போகிறேன். குருஜி அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பாம்பேயில் வச்சுருந்தோம். பாம்பேயில் பகவான் நடத்தினான். அழகா பக்தா பார்த்துண்டா. திருவனந்தபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்தோம். திருவனந்தபுரத்தை பக்தா அப்படி தாங்கினான். எப்படா அப்படின்னா, நாம ஜபம் அவாவா இழுத்து போட்டு காப்பாற்றுறா. இந்த சரீரத்தை அவளுடைய சொந்த சரீரமாக பார்த்துக்கிறா அப்படின்னா அவனிடத்தில் இதை ஒப்படைச்சதுனாலே அவன் எல்லார் மூலமாகவும் ரட்சிக்கிறான். சத்தியம். அதனால தான் எல்லாரையுமே பகவத் ஸ்வரூபமாக நாங்கள் பார்க்குறோம். அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் பகவான் ஒவ்வொருத்தருக்குள்ளேருந்து எங்கள் சரீரத்தை அப்படி காப்பாற்றிட்டு போகிறான். ஒரு குழந்தையை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்டு போகிறான். அவ்வளோ வசதி பகவான். அத்தனை விசேஷமான மீன் போகாது பகவானத்தில் இருக்கக்கூடிய பக்தி. இப்படியே அழகாக நடக்கிறது. அவருக்கு முன்ன விட நல்லா நடக்கிறது.
டெய்லி ஏதாவது பேசிட்டு இருக்கார். இவர் தான் பஜனை பாடுவார். அந்த விட்டோபா வியாபாரி கேட்பார். இப்படி 4 மாதம் சௌக்கியமாக. கார்த்திகை ஏகாதசி பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 16 மைல் தூரம் அந்த இடத்துக்கு வந்துட்டார் அவர். அழகாக ஒரு இடம், அந்த கிராமம். அந்த கிராமத்துக்கு வந்துவிட்டார். இன்னொரு 16 மைல் சாதாரணமாக கடற்கரை நடந்து போயிடலாம். அப்போ நிறைய வார்க்கை சம்பிரதாயத்துக்காரெல்லாம் வந்தால், இவர் எங்கேயோ அப்போ தான் போயிருந்தார், அந்த விட்டோபா வியாபாரி. அப்போ இவெல்லாம் வந்தால் இவரோட கொண்டாடினா அவருக்கு சாப்பாடெலாம் கொடுத்தா. இவர் கேட்டார், நீங்கள்லாம் எங்கே போகிறீங்க? பண்டரிபுரம் போகிறோம். அப்படியா? கார்த்திகை ஏகாதசி இல்லையா நாளைக்கு? ஆமாம். நீங்கள் ஒன்று பண்ணுவேளா? என்ன பண்ண சொல்லுங்க. பாண்டரங்கன் கிட்ட போய் சொல்கிறேளா, கூர்மதாசன் ஒருத்தன் ஊர்ந்து வந்துட்டுருக்கேன், ஏகாதசிக்கு வரணும்னு நினச்சேன், வர முடியல, விஷயத்தை மட்டும் சொல்லிடுங்க. இப்போ உடனே அந்த வார்க்கரி பக்தாள்லாம் சொன்னான், உங்களுக்கு ஆக்ஷேபணம்லாம் நாங்கள் தூக்கிட்டு போகிறோமே. அவர் சொன்னார், பெரிய கிருப்பை, ஆனால் என் வாழ்க்கையில் அப்படி ஊர்ந்து போகணும்னு ஒரு சங்கல்பம், அவ்வளோதான். அவன் சொன்னால், எவ்வளோ நாள் ஊர்ந்து வந்துவிட்டேல? 4 மாதமா வார்க்கரி சம்பிரதாயத்துக்கு 4 மாதம் சுத்த மாட்டான், நீங்கள் அப்படி சுற்றிருக்காள். அவர் சொன்னால், ஒரு சந்தோஷம், இப்படி ஊர்ந்து போகிறதுல ஒரு சந்தோஷம், தப்பாக எடுத்துக்கப்படாது. உங்கள் வார்த்தையை மீறே நினச்சிடாதீங்கோ. பண்டரிபுரம் போனோம்னு ஆசை, ஆனால் உங்களை கஷ்டப்படுத்துகிறோன்னு அவசியம் இல்லை. அவன் சொன்னால், எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, ஆளாளுக்கு மாற்றி தூக்கிட்டு போகிறோம். அழகா ஒரு சேரில் கூட உட்கார சைஷன் போய்டும். ஒரு சின்ன இல்லை, பரவாயில்ல, வேண்டாம், தப்பாக எடுத்துக்காதீங்கோ, நீங்கள் போய் பாண்டரங்க இடத்துல விஷயத்தை சொன்னால் போதும் அப்படின்ட்டார். அழகா அவள் அந்த பக்கம் போனால் ஒரு இப்படி நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். அன்றைக்கின்னு பார்த்து இந்த விட்டோபா வியாபாரியை காணலை. இவர் இப்படி நாமஜபம்னா எனக்கு அவரை காணலையே அப்படின்னா. அந்த வார்க்கை சம்பிரதாயத்துக்கு ஆராதான் இப்போ பாண்டரங்கன் இடத்துல கூர்மதாசன் ஒருத்தர் வந்து அங்கே காத்துன்னு இருக்கார். வர முடியலேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னார்ப்பா அப்படின்ன உடனே நாமதேவர் ஓன்னு அழறார். கூட ஞானேஸ்வரர் இங்கே இருக்கார், அந்த ஃபோட்டோவில் தான் ஞானேஸ்வரர். ஞானேஸ்வரர் இருக்கார். ஞானேஸ்வர் கண்கள்னு கண்ணீர். ஞானேஸ்வர் சாதாரணமாக அழமாட்டார், அவர் பெரிய யோகி, ரமண மகர்ஷி மாதிரி பெரிய யோகி, சித்தபுருஷர். ஜீவ சமாதியில் இருக்கார். இன்றைக்கும் உயிரோட ஆலந்தியில் ஜீவ சமாதியில். எப்படி நம்ம ராகவேந்தர் இருக்கார் இல்லையா மந்திராலயத்தில், துங்கபத்ரா நதி தீரத்தில், அந்த மாதிரி ஆலந்தியில் ஞானேஸ்வரர் இருக்கார். அப்போ அவர் கண்கள்லேயும் கண்ணீர் வழிகிறது. நாமதேவர் சொன்னார், பாண்டரங்க அப்படிப்பட்ட ஒரு பக்தனை நான் பார்க்கணும். பாண்டரங்க சொன்ன, அதுக்கு என்னவா போகலாம் அப்படின்னு சொல்லி ஞானேஸ்வரரையும் நாமதேவரையும் கூட்டிட்டு பகவான் கிளம்புறான். அப்போ ருக்மிணி தேவி சொன்னா, பிரபு அதுக்கு அவர் நீ ஐஷன் வந்துடலாமே. இல்லை அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போனேன், அவன் இவ்வளோ தூரம் வந்திருக்கான் இல்லையா, அப்போ அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போனால் தான் உத்தமம். அப்போ இங்கே இருக்கிறவாளுக்கலாம் அதுக்கு என்னன்னு சொல்லி இன்னொரு பாண்டரன் நிற்க வச்சு அவன் கிளம்பிட்டான். பகவான் தானே சர்வவியாபி சர்வசக்தன். பிரம்மதேவர் எல்லா கண்ணுக்குட்டிகள் குழந்தைகளை ஒழிச்சு வச்ச சமயத்தில் தானே அத்தனையுமா மாறினா இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஒரு பாண்டரங்கன், அப்படியே ஒரு துளி கூட குறைவில்லாத ஒரு பாண்டரங்கன். அதே பகவானே அழகா நாமதேவர் ஞானேஸ்வரர் ஊரில் இருக்கவாள். ஞானேஸ்வரும் நாமதேவரும் பக்தனை பார்க்க போகிறான்னு வச்சுட்டு இருக்கா. கூட பாண்டரங்கனும் போகிறான். 2 பக்கமும், ஒரு பக்கம் நாமதேவர் ஒரு பக்கம் ஞானேஸ்வரர், 2 பக்கம் தோல் மேலே கையை போட்டுண்டு ஜாலியாக பேசிட்டு போகிறான். நாமதேவர் ஞானேஸ்வரர் பாண்டரங்கன். பகவான் நடக்கிறான். 16 மைல் தூரம் இவன் நடக்கிறான். போகிற வழியில் ஒரு பெரிய அழகான ஒரு சோலை. இந்த சோலையை பார்த்தோன்னே பகவான் சொன்னான், ரொம்ப தாகமாக இருக்குது, நான் உள்ளே போய் ஜலம் சாப்பிட்டுட்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. நாமதேவர் சொன்னால், நாங்களும் வரேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தோ ஓடி போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போனான். அங்கே ஒரு பூக்காரர், இந்த பாண்டரங்க பக்தியில் தொட்டு யாராவது பக்தர்கள் வந்துட்டே இருப்பா. அப்படி ஒரு பூக்காரர், எப்படி மதுரால சுதாமான்னு ஒரு மாலாக்காரர் உட்காந்துட்டு பூ தொடுத்துட்டு இருந்தாரோ அதுபோல இங்கே ஒரு பூக்காரர் சால்தாமாலி. ஜெய் போலோ சால்தாமாலி மகராஜுக்கு. எத்தனை மனுஷா வரா பாருங்க. பூக்காரர் எவ்வளவு பேர் வெரைட்டி, ஒடுக்கப்பட்ட ஜாதி, பூக்காரர், வேசியோடைய பொண்ணு, பிராமணா, முகம்மதியன், எத்தனை பேர் வரா பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் பாண்டரங்கன் பொது, எல்லாராலையும் அனுபவிக்க முடியும். அதனால தான் நீங்கள் எத்தனை பேர் அனுபவிக்க முடியும் தீர்மானமாக சொல்கிறேன். பாண்டரங்கன் அப்பேற்பட்ட பலவான், ஜாதியை பார்க்கறது இல்லை, மனசை மட்டும்தான் பார்க்குறான். அழகாக அந்த சாவதாமாலி பூ தொடுத்துட்டுருக்கார். அவருக்கு பண்டரிபுரம் போகணும்னு ஆசை, போக முடியலை. அப்படி நாமஜபம் பண்ணிட்டு பாண்டரங்கா பண்டரிநாதா பாண்டரங்கா பண்டரிநாதான்னு பஜனை பண்ணிட்டு இருக்கார். அப்போ அழகாக ஓடி வந்தான் பாண்டரங்கன். ஓடி வந்து அவர் காதை பிடிச்சி இப்படி ஒரு ஆட்டினான். என்னடா அதுன்னு பார்த்தா பாண்டரங்கன்.
இவர் பார்த்தார், ஏ பாண்டுரங்க எங்கே வந்தாய்? பக்தாவுடைய சுபாவம் பாருங்க, எங்கே வந்தாய் அப்படின்னு. அவர் சொன்ன, ஏன்டா கஷ்டப்பட்டு உன்னை பார்க்க ஓடி வந்தாய், ஏன்டா வந்தான்னு கேட்குறியே? இல்லை பிரபு, இன்னைக்கு ஏகாதசி, கார்த்திகை ஏகாதசி, எல்லாரும் உன்னை பார்க்க அங்கே வந்திருப்பா, நீ பாட்டு அத்தனை பக்தாவை பரிதவிக்க விட்டு இங்கே வந்துட்டியா அப்படின்னு உன்னை இறுக்கி கட்டின்றார். அதான்டா நீ, தனக்கு காட்சி கிடைக்கணுன்றதை விட இத்தனை பக்தர்களுக்கு காட்சி தப்பிடப்படாதுன்னு நினைக்கிற பார்த்தியா, நீ தான் என் பக்தன். ஏடா இங்கே வந்தேன்னா அங்கே இருக்க மாட்டேனா அப்படின்னார். தலையோட கொட்டினார் செல்லம்மா. மறந்து போயிடுது பாண்டுரங்கா, சமயத்தில் நீ பரபிரம்மன்றது மறந்து போயிடுறது, நீ சர்வஜன்னு மறந்து போயிடுறது, நீ சர்வசக்தன்றது மறந்து போயிடுறது. சமயத்தில் அப்படி தான் அந்த பக்தி ஒரு எல்லையை கடக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மாத்து குழந்தை, நம்ம பிரபு அப்படி தான் தோணுமே ஒழிய இவன் எல்லாத்தையும் நடத்தக்கூடிய ஒருவன்றது மறந்து போயிடும். அது ஒரு பக்தியுடைய ஒரு பரிமாணம், ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு எல்லை வரைக்கும் இது வேணும் அது வேணும், பகவானுடைய சக்தி பெருசாக இருக்கும். ஒரு எல்லைக்கு அப்புறமா பகவானுடைய அன்பு பிராதான்யமாக தெரியும், அவனுடைய சக்தி மறந்தே போயிடும், ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே. அதனால தான் அந்த கோபால குழந்தைகள் கிருஷ்ணனோட விளையாடுறா பாருங்க, அவனுடைய சக்தி விஷயம் அவளுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. பகவான் எவ்வளவு சக்தி வச்சுருந்தாலும் அவளுக்கு கவலையே கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் கண்ணன் இவர்களிடத்தில் காட்டுற அன்பு ஒன்று தான் அவளுக்கு பெருசு, வேற எதுவும் அவளுக்கு பெருசே கிடையாது. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடை. ஏண்டா பிருந்தாவன லீலா கோகுல லீலா விசேஷமாக இருக்குன்னா, அவளுக்கு கிருஷ்ணனுடைய பெரிய பரபிரம்ம ஞானாசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ் என்ற எல்லாத்தையும் நடத்தி காட்டக்கூடிய சக்தி பெருசு இல்லை, அவன் இவர்களிடத்தில் காட்டுற அன்பு பெருசு. அன்பு தானே வசதி. ஒரு அப்பா பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஃப்ளைட்லேயே பறந்துட்டுக்கலாம் இருக்கலாம், தங்க தாம்பாளத்துலேயே சாப்பிட்றவனாக இருக்கலாம், ஆனால் குழந்தையோடு விளையாடும் பொழுது அன்பு தான் அது பார்க்கும். எங்கள் அப்பா ஃப்ளைட்டில் போகிறான்னு கொண்டாடாது, அதுக்கு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இல்லாட்டி தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்பாவுடைய அன்பு தான் பெருசு, அதுக்கு மேலே வேறு எதுவுமே அதுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி பகவான் இருக்கிய ஆலிங்கனம் பண்ணிட்டான். இவர் சொல்லிட்டார், பகவான் சொன்னான், சரி 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 அதெல்லாம் விடு, 2 திருடர்கள் என்னை துரத்திட்டு வரா, நீ அவகிட்டே என்னை காப்பாற்று அப்படின்னார். பாண்டுரங்கன் சொன்னான். சவுதாமாளி சிரிச்சார், நீயே பெரிய கள்ளன், உன்னை விட பெரிய திருடன் உண்டா, நீ என்ன பண்ணாய் சொல்லு, யார் அந்த கோபிகைகள், ஏதாவது வெண்ணையை திருடினியா இல்லாட்டி வளையலை திருடினியா, என்ன திருடினியா சொல்லுங்க. பகவான் சொன்னா, எப்போ பார்த்தாலும் எல்லாரும் என்னையே குத்தம் சொல்லுங்க, நான் பொய்யா சொல்கிறேன், நான் பொய்யே சொல்கிறதில்ல, ஆனால் உண்மைதான். அம்மாக்கள் சொல்கிற மாதிரி பொய் கண்ணன் கூட சொன்னதில்லைப்பா. இந்த குழந்தைகள்கிட்ட அம்மா சொல்லுவா பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு. நான் சந்து போயிருக்கேன், எப்படி இப்படி யோசிக்காமல் பொய் சொல்கிறான். குழந்தை தெருவில் பார்த்து யானை வேணுமா, அதுக்கு என்ன குழந்தை நாளைக்கு வாங்கி கொடுத்துரு, இப்போ அவசரமாக போகணும், யானை இப்போ தான் ஆய் போக போகிறதான், அப்புறமா ஆயிடுச்சுன்னு வரணும். குழந்தை அப்படியே நம்பும், ஐயோ யானை ஆய் போக போகிறது அப்படின்னு அழகா. அடுத்த நாள் கேட்டா, அதுவாக குழந்தை யானைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருக்கா. ஓ சரி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டா போல, அதுக்கு பாவம், அதுக்கு ஹாஸ்பிட்டல் யானை அட்மிட் பண்ணுவாங்க அது தெரியாது. அம்மா சொல்கிறது தான் சத்தியம், வேத வாக்கு. நான் சொல்லுவேன் என் மனைவி கிட்ட, என்னமோ கிருஷ்ணன் பொய் சொல்லுவான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், இனிமேல் சொல்லவே மாட்டேன். நீ பிள்ளைகிட்ட சொல்கிற பொய்யை பார்த்தா கிருஷ்ணன் ஒன்றுமே இல்லை, கிருஷ்ணனாவது யோசிச்சு பொய் சொல்கிறான், நீ யோசிக்காமல் சொல்லிட்டு இருக்கே. சமயத்தை என்கிட்ட கேட்பான், நாங்கள் எங்கேயா வெளில போனால் ஐஸ்கிரீம் வேணும்பா அப்படின்வான். நான் எப்பயாவது தான் அவன் கூட இருக்கேன், சரிடா அப்படின்னு இப்படி ஒரு பார்வை பார்ப்பேன். என்ன குழந்தை, அந்த ஐஸ்கிரீமில் ஒரே பாக்டீரியாஸ் இருக்கான், அவ்வளோதான். அப்பா வேண்டாம்ப்பா, நான் கஷ்டப்பட்டு வாங்கி தரேன்னு சொன்னால் அவனையே வேண்டான்னு சொல்லும்படியாக பண்ணிவிடுவா. அதெல்லாம் ஆச்சரியம். நிறைய அம்மாக்கள் நிறைய பார்த்துருக்கேன், அதிசயமாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த பகவான் சொல்லிட்டான், நான் பொய்யெல்லாம் சொல்கிறதில்ல, நிஜமாக என்னை துரத்திட்டு வரேன், எனக்கு ஒழியறதுக்கு இடம் வேணும்னு. இவர் சிரிச்சார், ஒன்று எங்கே ஒழிச்சு வைக்கிறது, அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைஞ்ச பரபிரம்மம், எங்கடா ஒழிச்சு வைக்கிறது ஒன்று, நீயா மாயையில் ஒன்றை மறைச்சி வச்சால் ஒழிய எங்களால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, எங்கடா ஒழிச்சு வைக்கிறது, நீ தான் மாயையில் எல்லாரையும் மறைச்சி வச்சிருக்காங்க. ஒரு சில தத்துவம்லாம் என்கிட்ட பேசாது, நானே தத்துவம், எனக்கு இப்போ ஒளியறதுக்கு இடம் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு. ஒரு சில ஒளியறதுக்கு ஒரே இடம் தான், அதுக்கு யாருக்கும் தெரியாத இடம்னா என்னுடைய ஹிருதயம், அவ்வளோதான் அப்படின்னார். கொண்டா சரி சரி உள்ளே போகிறேன் அப்படின்னார். கத்தி எடுத்த நெஞ்ச கீறிண்டார். நேர பகவான் உள்ள ஒழிஞ்சுட்டான், அழகா மூடின்றார். நெஞ்சில் இறங்கின பகவான் வயிற்று ஜம்முன்னு உட்காந்துட்டான், சௌக்கியமாக இந்த கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரி ஜம்முன்னு உட்காந்துட்டான். சவதாமாளிக்கு பயம், ஒருவேளை அந்த திருடர்கள் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறேன்னு சொல்லி அழகாக சால்வையெல்லாம் எடுத்து மேலே போட்டுண்டு திருப்பி அவர் பாடு மாலையை கோத்துட்டுருக்கார், தொடுத்துட்டுருக்கார் அழகா. அதுக்குள்ளே வெளில காத்துட்டு இருந்த நாமதேவருக்கு பொறுமை போயிடுத்து. பாண்டவன் போனால் வரலையே, என்னாச்சோ தெரியலையே,
கணத்தில் எங்கே இறங்கி விழுந்துட்டானா? ஞானேஸ்வரர் சிரிக்கிறார். மாயைன்ற கணத்தில் தள்ளி விடுறவன் எப்படி விழுவான்? சம்சார சாகரத்தில் கொண்டு முக்கி வைக்கிறவன் எப்படி விழுவான்? ஒரு கோபமாக வந்து நாமதேவர், நீங்கள் எப்போ பார்த்தா இது ஏதா வளரிண்டே இருக்கும் அப்படின்றார். ஞானேஸ்வரர் பார்த்தார், இது வளரலா, இதாண்டா சத்தியம், சும்மா இருக்கும் அப்படின்னு கிட்டக்கிட்டு ஓடினார். உடனே ஞானேஸ்வரன் கூடவே ஓடினார். 2 பேரும் பக்தா. ஒருத்தர் யோகி பக்தர், இன்னொருத்தர் மூட பக்தர். அவருக்கு பாண்டரங்கன் குழந்தை, அவ்வளோதான். அவனுடைய சக்தி எதுவுமே பெருசு கிடையாது. இவருக்கு அவனுடைய சக்தி எல்லாம் தெரியும், தேமேன்னு அனுபவிச்சுட்டு இருப்பார். அழகாக உள்ளே போய் பார்க்குறார், பெரிய கிணறெல்லாம் இருக்குது. பாண்டரங்கா பண்றீனாதான் கத்துறார். வாயை திறக்கிறானா? இல்லவே இல்லை. இப்படி எல்லா பக்கம் சுற்றி வந்தால் அந்த சாவதாமாலி பூ தொடுத்துட்டு இருக்கார். அப்போ அப்படி பார்த்தார். நாமதேவர் கேட்குறார், இந்த பக்கம் பாண்டரங்கன் வந்தானா? பார்த்தாளா? கருப்பாக இருப்பான், கண்ணு சிவப்பாக இருக்கும். அவர் நினச்சார் அவருக்கு பாண்டரங்கன் தெரியாதுன்னு. நாமதேவர் சொன்னார், கண்ணு சிவப்பாக இருக்கும், முடி சுருட்டையாக இருக்கும், நல்லா முழுக்குன்னு இருப்பான், கழுத்தில் நல்லா எடுப்பாக இருக்கும், செங்கனி வாயோடு இருக்கும், மூக்கு நல்லா முழுன்னு இருக்கும், அழகான பாதங்கள்லாம் இருக்கும், எப்பயுமே ஸ்டைலாக இடுப்பில் கையை வச்சுட்டு இருப்பான். இத்தனையும் இவர் சொல்ல சொல்ல சாவதாமாலி கண்களில் கண்ணீர் வழியிறது. ஏன்னா இவர் சொல்கிற ரூபத்தில் உள்ளே நின்றுட்டுருக்கான், தொப்பக்குள்ள பிரபு நின்றுட்டுருக்கான். இவர் பார்க்குறார், ஐயோ பக்தன் சொல்ல சொல்ல உள்ளே பார்த்துட்டு இருக்கேனே, தொப்பக்குள்ள அப்படின்னு நிற்கிறான் பகவான் சௌக்கியமாக அப்படி ஆப்பாடான்னு. இவர் வாயை திறக்க மாட்டேங்கிறார் பரவசத்தில். ஞானேஸ்வரர் சொன்னார் இப்படி தட்டி, நீ என்ன கேட்டாலும் இவர் சொல்ல மாட்டார். ஏன் இவருக்கு பாண்டரங்கனை தெரியாதா? தெரியாதா? நன்னா தெரிஞ்சு திருட்டு பயலை வயிற்றுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு இருக்கார் அப்படின்னார். என்னது ஒழிச்சு வச்சுட்டு இருக்காரா? உடனே அவரோட ஷால்வை எடுத்தார் ஞானேஸ்வரர். இந்த உள்ளே போன வேகத்தில் பீதாம்பரத்தை ஃபுல்லாக இழுத்துக்கல. இந்த கேப்பில் பீதாம்பரம் லேசாக அப்படி ஆடின்னு இருக்கு. இந்த லேடிஸ்லாம் அந்த காரில் ஏறி உட்காந்தா அப்படி புடவை முந்தானே அப்படி பறக்க விட்டுட்டு அப்படி கதவை சாத்துவா. பக்கத்தில் யாராவது ஒருத்தன் பைக்கில் ஓடி வரணும், தட்டி தட்டி புடவை 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 புடவை. அதில் நமக்கு அதை வேறு சந்தேகம் வரும். அவன் யாராவது வயசு பையனாக இருப்பான், இதுக்கு பின்னாடியே வரான், அவன் நியாயமாக நல்லதை சொல்ல வருவான். அந்த மாதிரி கதவு இடுக்கலை மாட்டிக்கிற மாதிரி இவரோட இந்த ஹிருதய இடுக்கலை பிரபுடைய பீதாம்பரம் ஆடின்னு இருக்கு. உடனே நாமதேவர் பார்த்தார், கைகூப்பினார் சாவதாமாலியை பார்த்து, அப்பா நீ பெரிய பக்தன், இது வரைக்கும் பாண்டரங்கனை அப்படி கட்டி தான் பிடிச்சிருக்கேன், அவன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கேன், அவன்கிட்ட சாப்பிட்ருக்கேன், ஆனால் இப்படி உள்ளே வச்சு அனுபவிக்கிற ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சதில்லை, எனக்கு அதை சொல்லிக்கூடேன்ப்பா. நீ உள்ளே வச்சுட்டான் வெளில வரமாட்டான், ஏன்னா உனக்கு ஹிருதயம் அவ்வளோ நன்னா இருக்குது, அதனால தான் உள்ளே வந்து பகவான் சௌக்கியமாக செட்டில் ஆகிட்டான். எங்களுக்கும் வேணும், எல்லாருக்கும் வேணுமேப்பா, கிருபை பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு சாவதாமாலி பார்த்தார் அப்படின்னார். அவர் சொன்னால் அவன் பேச விட மாட்டேங்கிறான் பாண்டரங்கன். நாமதேவர் அந்த பீதாம்பரத்தை பிடிச்சி இப்படி இழுத்தார். உள்ள பீதாம்பரம் அழுவார். பகவான் பார்த்தே இரு 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 பீதாம்பரத்தை பிடிச்சிட்டு வெளில வந்து குதிச்சான். அன்னிலேருந்து சாவதாமாலியுடைய புத்திரனாக பாண்டுரங்கனை கொண்டாடுறது வழக்கம். சாவதாமாலி புத்திர பஜே பாண்டுரங்கா, தமாலி புத்திர பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. அப்படி அந்த சாவதாமாலியின் இடத்துலேருந்து பகவான் வெளில வந்தான், அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணால். இன்றைக்கும் அந்த சாவதாமாலியோட வீடு, இந்த தோட்டம் எல்லாம் பண்டைபுரத்துலேயும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. சாவதாமாலிக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு பகவான் நாமதேவரோடையும் ஞானேஸ்வரரோடையும் இந்த கூர்மதாசரை பார்க்க பிரயாணம் பண்ணான். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணன். எல்லாரும் கட்டாயம் போய் ஆழ்வார் துணையில் போய் 9 கிட்ட சேவை பாருங்கோ. என்னுடைய விண்ணப்பத்தையும் சொல்லிட்டு வந்துருங்கோ. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே ராதே, கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா. जय सद्गुरु महाराज की. समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम गोविंदा. जय जानकी कांत स्मरणम जय जय राम राम. गोपिका जीवन स्मरणम गोविंदा.
கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय. जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय. जय श्री भारत माता की जय. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. जय श्री इंदु माता की. जय श्री ताम्रभरणी माता की. सर्वत्र रामानुजनाम संकीर्तनम. जय श्रीमती बाहम प्रियाल समेत श्री शंकर रामेश्वर मूर्ति की. जय श्री देवी भूदेवी समेत श्री वैकुंठपति பெருமாள் வெற்றிவேல் முருகனுக்கு. जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की. जय बोलो नवतिरुपति எம்பெருமான்களுக்கு. இன்றைக்கி நிறைய பக்தாளுடைய சரித்திரம் சொல்லியிருக்கு. அப்புறமா ஜனாபாயுடைய சரித்திரம், அப்புறம் சோகாமலர் சரித்திரம், இப்படி நிறைய சரித்திரம் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய ராமதேவர் சரித்திரத்தில் நிறைய பக்தர்கள் உண்டு. எல்லாத்தையும் அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. புண்டலீகவரதா राम कृष्ण हरि. जय भोलो चंद्रभागा माता की. எல்லாரும் அங்கேருந்தே சேவிச்சுக்கோங்க. ராதே.